கிழங்கு வறுவல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஎஃப்சியில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சிப்ஸு மாதிரி, அந்த கேஎஃப்சி சிப்ஸு மாதிரி செய்கிறது இது மாதிரி தான் பார்த்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஎஃப்சியில் பண்ணக்கூடிய, அது பார்த்திங்கன்னா கேஎஃப்சியில் பண்ணக்கூடிய, அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இது கேஎஃப்சி உருளைக்கிழங்கு வறுவல். இதை தான் அவங்க வந்து செய்கிறாங்க. நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துக்கலாம். உடம்புக்கு ஆரோக்கியமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களோட இது நல்லது. கேஎஃப்சி வறுவல். கேஎஃப்சி வறுவல். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு மைதா, இவ்வளோ போட்டு கேஎஃப்சி இல்லை சாப்பிட்டீங்களா அந்த சிப்ஸ். இது எவ்வளோ போடணும்? எத்தனைக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு? இது வந்து அரை கிலோக்கு எவ்வளோ போடணும்? ஒரு 2 கரண்டி மிளகாத்தூள், 2 கரண்டி மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கு, கார்ன்ஃப்ளவர் ஒரு கரண்டி, மைதா ஒரு கரண்டி, அரை கிலோவுக்கு போடணும். இவ்வளவு போட்டு கிளறி சிப்ஸு. அது உருளைக்கிழங்க கொஞ்சம் காய வச்சு இதெல்லாம் செய்யணும். உருளைக்கிழங்கை வந்து கழுவிட்டு வெட்டிட்டு துணியில் போட்டு காய வச்சுட்டு இது மாதிரி கலந்துட்டு பொரிக்கணும். அதுதான் இது கேஎஃப்சி மாடல் சிப்ஸு செய்கிறது. இது மாதிரி தான் பார்த்தோம்.